வணக்கம். நம்முடைய ட்ரெயின் யுவர் பிரெயின் சேனல் மூலமாக அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்பர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் டிவிசிபிள் ரூல் என்னென்ன நம்பர்ஸ் 2லேருந்து 20 இருக்கும் நம்பர் டிவிசிபிள் ரூல் நம்பர் நடந்து பார்த்தோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் இந்த எக்ஸாமில் கேட்ட டிவிசிபிள் சம்மந்தமாக எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் கம்ப்ளீட்டட் பை போத் 9 and 11? என்ன கேட்டிருக்கேன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ல எந்த நம்பர் வந்து 9ஆலையும் 11ஆலையும் டிவைட் ஆகும், முழுமையா வகுப்படும் சொல்லிட்டு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல எது கரெக்ட் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த நம்பரை எடுத்துக்கிறோம். 100 அதாவது 10,098 இந்த நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் 9ஆலையும் 2த்திலும் டிவைட் ஆகணும். 9ஆல் மட்டும் கிடையாது, 9ஆலையும் டிவைட் ஆகணும், 11ஆல் டிவைட் ஆகணும். அந்த நம்பர் எது கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நம்பரை எடுத்து ஃபர்ஸ்ட் 9ஆல டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த 10,098 9ஆல டிவைட் ஆகுதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து 10,098 9ஆல டிவைட் ஆகணும்னா 9ஓட டிவிசிபிள் ரூல்னா அப்படி ஞாபகம் வரணும். 9க்கும் 3க்கும் ஒரே டிவிசிபிள் ரூல் தான். அதாவது கொடுத்துக்கிற நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகணும்னா எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி அதாவது 3ஆல் டிவைட் கேட்டா 3ஆல் டிவைட் பண்ணோம், 9னா 9ஆல் டிவைட் பண்ணோம். இப்போ எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்றோம். 1 + 0 + 0 + 9 + 8 இதுதான். ஓகேங்களா? டிவைடட் பை 9ஆல் தான் டிவைட் ஆகி கேட்டாங்க, 9ன்னு போடுங்க. இப்போ எல்லாத்தையும் கூட்டுறோம். 1 0 கூட்டினா 1, திரும்ப 1 0 கூட்டினா 1, 1 9 கூட்டினா 10, 10 8 கூட்டினா 18. அப்ப நம்ம என்ன வருதுன்னா 18ன்னு வருது. 18 டிவைட் பை 9 வந்து 9ஆல இது டிவைட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகுது. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 9 மற்றும் 11 ரெண்டு இதுலயும் டிவைட் ஆகிற நம்பர் தான் கேட்டிருக்காங்க. சரி, இதே நம்பர் வந்து 11ஆல டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். எந்த நம்பர்? 1 0 0 9 8 கொடுத்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 11ஆல் டிவைட் ஆகுனா ரூல் பிரகாரம் 11 போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். 11ஆல டிவைட் ஆகுனா ஃபர்ஸ்ட் அதோட டிஜிட் போடுங்க. 1 2 3 4 5 டிஜிட் வந்து ரிவர்ஸ்ல வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஏன்னா டிஜிட் போட்டாதான் அதோட நம்மளோட 11 டிவைட் ஆகுனா என்ன ரூல்னா, இதோட சம் ஆஃப் ஆட் டிஜிட் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் டிஜிட், இதான் நம்ம அதோட ரூல். டிவைடட் பை 11 இதான் அதோட ரூலோட கண்டிஷன். ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சம் ஆஃப் ஆட் டிஜிட்னா என்னென்ன இருக்கு பாருங்க. இது 1 3 ஆட் டிஜிட், 1 3 5 அந்த இடத்துல வருதா ஆட் டிஜிட். அப்ப நம்மளுக்கு வந்து இங்க என்ன வரும்னா 8 + 0 + 5 இதை போட்டுரும். ஓகேங்களா? சரி, 5ன்னு சொல்றேன் பாருங்க. 8 ஃபர்ஸ்ட் டிஜிட்ல இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் ஆட் டிஜிட்ல 8 இருக்கு, மூணாவது ஆட் டிஜிட் 0 இருக்கு, அஞ்சாவது ஆட் டிஜிட்ல 1 இருக்கு. டிவைட் வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் அதுக்கு இது ஆட் நம்பரோட அடிஷன் மைனஸ் அதே மாதிரி ஈவன் டிஜிட்டோட அடிஷன் பார்க்கும்போது 9 1 இருக்கு, 2த்துல 9 இருக்கு, இங்க 4ல வந்து 0 இருக்கு. அப்போ 9 + 0. ஓகேங்களா? டிவைடட் பை 11. திரும்ப சொல்றேன் பாருங்க. 11 9ஆல ஈஸியா டிவைட் ஆகுது. சம் ஆஃப் டிஜிட் போட்டு 9ஆல் டிவைட் பண்றோம். ஆன்சர் ஈஸியா வந்துருச்சு, அதாவது டிவைட் ஆயிடுச்சு. இப்போ 11ஆல் டிவைட் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணோம், எந்த நம்பருக்கு 11ஆல் டிவைட் கேட்டிருக்காங்களோ அது ஃபர்ஸ்ட் டிஜிட் போடுங்க ரிவர்ஸ்ல. 1 2 3 4 5 போட்டதுக்கு அப்புறம் சம் ஆஃப் ஆட் டிஜிட், அதாவது ஆட் இடத்துல இருக்கிற டிஜிட்டை மட்டும் இங்க கூட்டுங்க. அதாவது ஆட் இடத்துல ஃபர்ஸ்ட் இடம், மூணாவது இடம், அஞ்சாவது இடம். அப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது 8, மூணாவது இடத்துல இருக்கு 0, அஞ்சாவது இடத்துல 1, இதை கூட்டுறோம். மைனஸ் ஈவன் இடத்துல இருக்கிற டிஜிட்டை கூட்டுங்க. ஈவன் டிஜிட்னா 2 4 தான் இருக்கு. அப்போ ரெண்டாவது இடத்துல 9 இருக்கு, நாலாவது இடத்துல 0 இருக்கு, இதை கூட்டிக்கிறோம். இப்போ வந்து 8 0 கூட்டினா 8, 8 1 கூட்டினா 9, மைனஸ் 9 0 கூட்டினா 9 டிவைட் பை 11. 9ல 9 வந்துச்சுன்னா 0, 0 பை 11 வரும், 0 வரும். அப்போ 11ஓட ரூல் பிரகாரம் வரக்கூடிய ஆன்சர் இந்த மாதிரி போட்டு 11 டிவைட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் 0 வரலாம். இல்ல 11 டிவைட் பண்ற நம்பரா வந்தா அப்போ இது இந்த நம்பர் வந்து மொத்த நம்பரும் 11ஆல வகுப்படும். அப்போ இந்த 10,098 நம்பர் வந்து 9ஆலும் டிவைட் ஆகுது, 11ஆலும் டிவைட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் வந்து நம்ம எழுதணும். இதுதான் கேட்டிருக்க கொஸ்டின் ஆப்ஷன். சப்போஸ் இது டிவைட் ஆகாத பட்சத்துல நீங்க செகண்ட் நம்பர் எடுத்துக்கணும். இதே மாதிரி 9க்கும் 11க்கும் போட்டு பார்த்துக்கணும். வந்திருக்காது, ஏன்னா இது ஆப்ஷன் வந்துருச்சு இல்ல. அப்ப சப்போஸ் இது வராத பத்தி இது எடுத்துக்கணும், இது வராத பத்தி இது 4க்கு ஆப்ஷன் செக் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்ததுனால நம்ம வந்து இதோட ஆன்சர் நிறுத்திக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம்ல. டக்குன்னு நம்ம வித்தின்ல 30 செகண்ட் 1 மினிட்ல இதை போட்டுடணும். நீங்க சம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது ஐடியாவுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க செகண்ட் சம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 9? அதாவது இந்த கீழே கொடுக்கப்பட்ட நம்பர்ல எது வந்து 9ஆல டிவைட் ஆகாது? கொஸ்டின் கவனிக்கணும். டிவைட் ஆகிற நம்பர் கேட்கல, எது 9ஆல டிவைட் ஆகாது. 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பர்ல எது 9ஆல டிவைட் ஆகாது, இதான் கொஸ்டின். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 45 390.
இது இன்னும் 9ஆல டிவைட் ஆகுமா ஆவாதா? 9ஓட ரூல் பாருங்க. 9ஆல டிவைட் ஆகும்னா எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது 9ஆல டிவைட் ஆகணும்னா அது எல்லா டிஜிட்டையும் கூட்டி 9ஆல் டிவைட் பண்ணா அது டிவைட் ஆகணும். அப்படி இருந்தா முழுமையா டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அதான் ரூல். அப்போ இந்த நம்பரை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், எல்லா நம்பரையும் கூட்டிக்கிறோம். 4 பிளஸ் 5 பிளஸ் 3 பிளஸ் 9 பிளஸ் 0 கூட்டிட்டு 9ஆல டிவைட் பண்ணி பாக்குறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டும் போது 4 5 கூட்டினா 13, 13 3 கூட்டினா 16, 16 9 கூட்டினா 25 டிவைட் பை 9. இதை கூட்டும் போது இது 9ஆல டிவைட் முழுமையா ஆகல. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரே நம்மளுக்கு வந்து ஆன்சரா வந்துருச்சு. சப்போஸ் இது 9ஆல டிவைட் ஆயிருந்தா, சப்போஸ் நான் செகண்ட் ஆப்ஷன் எடுக்கணும்னு வச்சுங்க. சப்போஸ் இது நம்பர் டிவைட் ஆகலன்னு போது செகண்ட் நம்பர் எடுக்கிறேன். சப்போஸ் இதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்குன்னு வச்சுங்க. 49 104 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்குன்னா இது நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நான் என்ன பண்ண, எல்லா நம்பரையும் கூட்டணும். 9 4 பிளஸ் 9 பிளஸ் 1 பிளஸ் 0 பிளஸ் 4 டிவைட் பை 9 போட்டுக்கணும். அதாவது 9ஓட ரூல் என்னன்னா 9ஆல் டிவைட் ஆகும்னா ரூல்னா சொல்லுதுன்னா அதுல நம்மளுக்கு எல்லா கொடுத்துக்கிற நம்பருக்கு எல்லா டிஜிட்டையும் கூட்டுங்க, அதான் ரூல். அப்ப அது பிரகாரம் நம்ம 4 பிளஸ் 9 பிளஸ் 1 பிளஸ் 0 பிளஸ் 4 இதை போடுறேன். இப்ப இதை கூட்டும் போது 13 14 18 வருது. 18 டிவைட் பை 9 இது 9ஆல் டிவைட் ஆயிருக்கும். சப்போஸ் நான் எடுக்கிற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே அது இல்லாதனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட். ஏன்னா இட்ஸ் நாட் கேட்டிருக்காங்க. டிவைட் ஆகிற நம்பர் கேட்கல, டிவைட் ஆகாது. அப்ப இது டிவைட் ஆகுது. இதுவும் பாருங்க, இதுவும் கூட்டி பாருங்க, இதுவும் டிவைட் ஆகும். இதையும் கூட்டி பாருங்க, இதுவும் டிவைட் ஆகும். அப்ப இந்த 3 நம்பருமே 9ஆல டிவைட் ஆகுது. இதுதான் டிவைட் ஆகாத நம்பர். அவன் கேட்டுற கொஸ்டின் இஸ் நாட் சொன்னதுனால கொஸ்டின் கவனிக்கணும். 9ஆல் டிவைட் ஆகுதா ரூல் தெரிஞ்ச மட்டும் கொஸ்டின் தான் சொல்றான்னு கவனிச்சிக்கணும். அவன் என்ன கேட்டா 9ஆல கீழே கொடுக்கும் நம்பர்ல 9ஆல டிவைட் ஆகாத நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. 9ஓட ரூல் இதுல நம்ம கத்துக்க வேண்டியது அந்த ரூல்ஸ். 9ஆல டிவைட் ஆகும்னா அது என்ன ரூல்னா, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது எழுத்து கூட்டி 9ஆல் டிவைட் பண்ணு. ஏன் திரும்ப திரும்ப அதே நான் சொல்றேன்னா உங்களுக்கு எக்ஸாம் நான் வரணும். 9 நம்பர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ரூல் ஞாபகம் வரணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பரே டிவைட் ஆகல. அப்ப ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம 3ஆம் சம் போயிடும். அதாவது 3ஆம் சம் பாருங்க. which of the following number is not divisible 8? போன சம்ல வந்து 9 அப்படின்னு பார்த்தோம். இதுல 8. அதாவது கீழே கொடுக்கப்பட்ட நம்பர்ல எந்த எண் வந்து 8ஆல டிவைட் ஆகாது. போன சம் வந்து 9ஆல் டிவைட் ஆகாது பார்த்தோம் பாத்தீங்களா? இப்போ 8ஆல டிவைட் ஆகாது அப்படின்னு. இப்போ வந்து உங்களுக்கு அந்த டிவிசிபிள் ரூல் ஞாபகம் வரணும். அதாவது 8ஆல டிவைட் ஆகணும். ஒரு எண் வந்து 8ஆல டிவைட் ஆகணும்னா ரூல் பிரகாரம் அந்த எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர்ல லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் எடுத்து டிவைட் பண்ணி பார்த்து அது 8ஆல டிவைட்னா மொத்த நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். அதான் ரூல். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் எடுக்கிறோம். இந்த ஏ ஆப்ஷன்ல 35,000 என்ன நம்பருக்குன்னா 35,792 இருக்கு. எல்லா நம்பரும் 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் 8ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் ஆச்சுன்னா, அதாவது கேட்டர் கொஸ்டின் வந்து டிவைட் ஆகக்கூடாது. டிவைட் ஆச்சுன்னா அத்த ஆப்ஷன் போயிடும். சப்போஸ் அதுவும் டிவைட் ஆச்சுன்னா அத்த ஆப்ஷன், அந்த மாதிரி தான். அப்ப லாஸ்ட் 3 நம்பர் மட்டும் எடுத்துப்போம். இந்த லாஸ்ட் டிஜிட் 8ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. இந்த லாஸ்ட் டிஜிட் 8ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. இந்த லாஸ்ட் 8ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. இதை 8ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. மொத்த நம்பர் 8ஆல் டிவைட் பண்றதோட இது லாஸ்ட் டிஜிட் மட்டும் 8ஆல் டிவைட் பண்ணா டிவைட் ஆச்சுன்னா அது 8ஆல் டிவைட் ஆகுது. டிவைட் ஆகலனா மொத்த நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகல. அப்ப அது ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்து 792 எடுக்கிறோம். 792 நம்ம 8ஆல டிவைட் தான் பார்ப்போம். 9 8 72 பேலன்ஸ் 7 72 9 8 இது 8ஆல டிவைட் ஆகுது. கேட்டிருக்க கொஸ்டின் டிவைட் ஆகக்கூடாது. அந்த நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் 112, அதாவது 35,112 தான். நம்ம லாஸ்ட் 3 நம்பர் எடுத்தா போதும். ரூல் பிரகாரம் அது டிவைட் ஆனாலும் போதும். இது 8ஆல டிவைட் பண்ணி பார்க்குறோம். 4 8 8 11 8 போச்சுன்னா மீதி 3 32 32 4 32. அப்போ இதுவும் டிவைட் ஆகுது. அப்போ இதுவும் ஆப்ஷன் ஆன்சர்ல வராது. நெக்ஸ்ட் 412 எடுக்கிறீங்க. 412 8ஆல் டிவைட் பண்றோம். இப்போ 412 8ஆல் டிவைட் பண்ணும்போது 41 எத்தனை 8 இருக்கு? கரெக்டா 4 8 32. 4 8 32 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 4 8 32னா மீதி வந்து இதுல 8 இதுல 92 92 8ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பரே 8ஆல் டிவைட் ஆகலனா இந்த மொத்த ஆன்சருமே ஆப்ஷனுமே நம்பரையுமே வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம தேவையான கொஸ்டினோட ஆன்சர் வந்து இதுதான். கொஸ்டின் பாருங்க. அதாவது இது வரைக்கும் 3 கொஸ்டின் பார்த்திருக்கோம். 3 கொஸ்டின் டிவைசிபிள் ரூல் சம்பந்தப்பட்டது தான். டிவைசிபிள் ரூல் தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியா குயிக்கா ஆன்சர் போட முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 9 11 டிவைட் ஆகிற நம்பர் கண்டுபிடிச்சோம். 9 ரூல் அது 11 ரூல் வச்சு பார்த்தோம். செகண்ட் கொஸ்டின்ல எது 9ஆல டிவைட் ஆகாதுன்ற பத்தி பார்த்தோம். அதாவது 9ஆல டிவைட்னா எல்லா நம்பரும் கூட்டி 9ஆல டிவைட் பண்ணிட்டு பிறகு நம்மளுக்கு அந்த ஆன்சர் வந்து அதிர்ச்சி சொன்னோம். 3வது கொஸ்டின் பாருங்க 8ஆல டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 8ஓட ரூல் என்னன்னா லாஸ்ட் 3 நம்பர் செக் பண்ணா போதும். அதை வச்சு சொல்லிடுறோம். அப்போ இதோட ஆன்சர் வந்து 25,412 தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ 4வது சம். இந்த 4வது சம் போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் சம்ல வந்து 412 நான் வந்து தப்பா டிவைட் பண்ணியிருக்கேன். அதான் ஆன்சர் ஆக்சுவலா. ஓகேங்களா? 412 வந்து 8ஆல டிவைட் பண்ணும்போது 8 40 மீதி 1 12 12 வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. அதான் டிவைட் ஆகுதுன்னா 1 8 8 வரும். பேலன்ஸ் நிற்கும். பேலன்ஸ் இல்லாம பேலன்ஸ் 0 இருந்தா தான் முழுமையா டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம்.
அப்போ ஆன்சர் வந்து 35 412 அதே ஆப்ஷன் தான். ஆனால் 412 4 32 சொல்லியிருப்பேன். நான் 8 40 மீதி வந்து 12 12 டிவைட் ஆகுது. அப்போ அதான் ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து லாஸ்ட் கொஸ்டினோட இது 412 டிவைட் பண்றதுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த ரிமைண்டர் மீதி கேட்டிருக்கான். எந்த நம்பருக்கு மீதி கேட்டிருக்கானா 171 172 173. இதை வந்து 17ஆல டிவைட் பண்ணா என்ன மீதி வரும்? இதான் கொஸ்டின். கொஸ்டின் பாருங்க 171 இன்ட்டு 172 இன்ட்டு 173. இந்த நம்பரை 17ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு மீதி என்ன வரும்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 9 8 6 7 இந்த நாலுல எது கரெக்ட்னு போடணும். ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்லிக்காம பாருங்க 171 இன்ட்டு 172 இன்ட்டு 173. இந்த நம்பரை எதால டிவைட் பண்றாங்கன்னா 17ஆல டிவைட் பண்றாங்க. இது 17ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு மீதி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நீங்க எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்த உடனே நீங்க இந்த மூணுத்து பெருக்கத்துக்கே டைம் ஆயிடும். அதை மட்டுமே பண்ணி திரும்ப அது 17 வகுக்குன்னா ரொம்ப ரொம்ப என்னதான் டிவைசிபிள் ரூல் 17ஆல வகுத்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப இதை மட்டுமே பண்ணி உங்களுக்கு போறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடும். அப்போ இதை எப்படி ஷார்ட்கட்ல போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் இது எப்படி எழுதலாம் 171 நான் எப்படி எழுதலாம் 170 அதாவது 17ஆல டிவைட் ஆகிற நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த 171ல 17 டிவைட் ஆகுது 1 நியரஸ்டா இருக்குது 170. அதனால 171 பிளஸ் 1 அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இன்ட்டு இந்த 172 எப்படி எழுதுறேன் பாருங்க 170 பிளஸ் 2 172 ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மல்டிப்ளை 170 பிளஸ் 3 இப்படின்னு எழுதிக்கிறேன். அதாவது 171 171 பிளஸ் 1. ஏன் 170 பிளஸ் 1 எழுதுனா 17ஆல டிவைட் ஆகிற மாதிரி. ஏன்னா மீதி கேட்டிருக்காங்க. அப்போ 17ஆல டிவைட் ஆகிறத ஃபர்ஸ்ட் எழுதுறோம், பேலன்ஸ் எடுத்து மீதியா போட்டுப்போம். அந்த இதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்ல போடுறோம். 171 170 பிளஸ் 1. ஏன் 170 போடுறோம்னா 17ஆல டிவைட் ஆகும் 170 அதுக்காக. 172 அதே 170 பிளஸ் 2. இதை வந்து 170 பிளஸ் 3 போட்டு டிவைடட் பை 17ன்னு போடுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாத்துக்கும் காமனா பாருங்க 170 170 இருக்குது. அப்போ நான் காமனா 170 எடுத்துடுறேன். எடுத்துட்டா அப்போ என்னன்னா இருக்கும் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 170 காமனா எடுத்துட்டு பிறகு என்ன இருக்குன்னா 1 இதுல வந்து 1 இருக்கும், இதுல வந்து 2 இருக்கும், இன்ட்டு இதுல வந்து 3 இருக்கும். அவ்வளவுதான். 170 எல்லாத்திலையும் காமனா வெளியே எடுத்துடுறோம். அப்ப வெளியே எடுத்துட்டா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 தான் இருக்கும். டிவைட் பை 17. இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ டைரக்டா இது வந்து 17 என்ன ஆகும்னா இதால டைரக்டா வகுப்படும். ரிமைண்டர் 0 தான் வரும். சொல்ல வரேன் மல்டிப்ளை பண்ணோம்னா அதான் 170 ரிமைண்டர். அப்போ பேலன்ஸ் இங்க என்ன இருக்குன்னா 6/17 இருக்கும். ஏன் இந்த 170 எடுத்துனா இது முழுமையா வகுப்பட்டுரும். நம்ம ரிமைண்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6/17 6/17 ரிமைண்டர் எவ்வளவு வரும்? 6 தான் நம்மளுக்கு ரிமைண்டரா வரும். ஓகேங்களா? இப்போ 170 தனியா ரிமைண்டர் போயிடுச்சு. 170 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 6 தான். அந்த 6/17 ரிமைண்டர் வந்து 6 தான் வரும். ஆப்ஷன்ல வந்து நமக்கு ஆன்சர் வந்து 6. ஓகேங்களா? இதை வந்து நீங்க வந்து இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நீங்க 17 டிவைட் பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும் சொல்ல முடியாது. ஷார்ட்கட்ல ஈஸியா இன்னொரு டைம் சொல்ற பாருங்க. 171 170 பிளஸ் 1 எழுதுறோம். ஏன் 170 பிளஸ் 1 எழுதுனா 17ஆல டிவைட் ஆகிற நம்பர் அதான் நியரஸ்ட் நம்பர் 170 ஈஸியா டிவைட் ஆகும். 10 17 கரெக்டா டிவைட் ஆகும். அதனால இதை போட்டிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 172 170 பிளஸ் 2 போட்டிருக்கோம். இது அதே மாதிரி 170 பிளஸ் 3 போட்டிருக்கோம். இப்போ காமனா 170 எடுத்துடுறோம். எடுத்துட்டா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 மட்டும் இருக்கும். அப்போ இது விட்டுடலாம். இந்த 170 ஏன் விட்டு கேன்சல் பண்ணல, விட்டுட்டேன். ஏன்னா மீதி 170 பார்த்தீங்கன்னா மீதி கிடையாது, நம்மளுக்கு மீதி தான் கேட்டிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அப்போ 6. அப்போ 6 17 வருதா, அதே 6 தான் பேலன்ஸ் வரும். அப்போ இதுக்கு தேவையான ஆன்சர் வந்து 6. ஓகேங்களா? சரிங்க. இப்போ இந்த 5 சம் பாருங்க. இஃப் த 15 டிஜிட் நம்பர் 15 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க 15 இலக்க எண் 15 டிஜிட் நம்பர் அது என்ன நம்பர்னா 4 A 512 435 67 89 710 15 டிஜிட் நம்பர். இந்த 15 டிஜிட் நம்பர் என்ன சொல்லுங்கன்னா இஸ் டிவிசிபிள் பை 9. இது 9ஆல டிவைட் ஆகுதுன்னா அப்ப அந்த நம்பருக்குள்ள இருக்கிற ஏன்ற லெட்டரோட வேல்யூ என்னவா இருக்கும்? இதான் கொஸ்டின். திரும்ப கொஸ்டின் பாருங்க. இஃப் த 15 டிஜிட் நம்பர் அந்த நம்பர் கொடுத்துருக்கான் 15 டிஜிட் இஸ் டிவைடட் பை டிவிசிபிள் பை 9 9ஆல டிவைட் ஆகுது அப்படி இருந்தா then the value of a அந்த a ஓட வேல்யூ என்ன? அதான் கொஸ்டின். இந்த லெட்டர் அந்த 15 டிஜிட்ல இருக்கிற a ஓட வேல்யூ என்னவா இருந்தாக்கா இது 9ஆல டிவைட் ஆயிருக்கும். இதான் கொஸ்டின். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 1 இல்ல 4 இல்ல 5 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து டிவிசிபிள் ரூல் கொஞ்சம் நல்லா தெரியும். 9 அந்த 9 நம்பரே பார்த்துட்டு வர பாருங்க. 9ஆல டிவைட் ஆகிற நம்பர், அதாவது ஒரு நம்பர் 9ஆல டிவைட் ஆகணும்னா ரூல் பிரகாரம் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை எழுத்து கூட்டி 9ஆல டிவைட் பண்ணா அது டிவைட் ஆகணும். அதான் ரூல். அப்படி இருந்தா அது 9ஆல டிவைட் ஆகும். இப்போ இந்த மாதிரி டைம்ல நீங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுதான் இந்த சம்மையே போட முடியும். இப்போ 9ஆல டிவைட் ஆகணும்னா அப்போ வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் கூட்டுங்க. இப்போ நம்ம கூட்டி பார்க்குற ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 4, அதுக்கு பிளஸ் அதுக்கப்புறம் ஏன்றதை அப்படியே போடுங்க கண்டுபிடிப்போம். பிளஸ் அதுக்கடுத்த நம்பர் பாருங்க 5 பிளஸ் அதுக்கப்புறம் என்ன வரும் 1
அதுக்கப்புறம் என்ன வரும் 2 + 4 + 3 + 5 + 6 + 7 + 8 + 9 + 7 + 3 + 4 டிவைடட் பை கரெக்டா 9 போடுங்க. எக்ஸாம்ல இந்த மாதிரிலாம் ++ போட்டு கூட்ட வேணாம். எக்ஸாம்ல கொஸ்டின் பார்க்கும் போதே நீங்க வந்து அப்படியே கண்ணிலே கூட்டிடலாம். பாருங்க 4 5 கூட்டினா 9. டைரக்டா சொல்றேன். இங்க நான் புடிக்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பா போட்டேன். எக்ஸாம்ல நீங்க போது ++++ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம வந்து எக்ஸாம்ல பார்க்கும்போது இந்த கொஸ்டின் பார்க்குறோமா 9 டிவைட் ஆகும் சொல்றாங்களா? அப்போ 9 டிவைட் ஆகும்னா என்ன ரூல்? எல்லா நம்பரும் கூட்டினா 9 டிவைட் ஆயிடும். அது நம்பர். அதான் அந்த நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இங்கேயே கூட்டிக்கலாம். 4 5 கூட்டினா இங்க நான் உங்களுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். நீங்க இப்படியே கூட்டிக்கலாம். 4 5 கூட்டினா 9, 9 1 கூட்டினா 10, 12, 16, 19, 24, 31, 38, 46, 54, 61, 63, 68. இது அப்படியே கூட்டிக்கலாம். இப்படி கூட்டினாலும் தான் வரும். இப்போ என்ன வரும்னா 68. ஆனா இதை கூட்ட முடியாது, ஏவை கூட்ட முடியாது, லெட்டர். அப்ப 68A, அதாவது 68 + A டிவைட் பை 9ன்னு வரும். இப்போ 9ஆல டிவைட் ஆகும்னா ஏவோட வேல்யூ என்னவா இருக்கணும்? அப்ப ஏ ஆப்ஷன் வந்து 4 கொடுத்துருக்காங்க. நீங்க வேற மாதிரி ஷார்ட்கட்ல போடலாம் அதை. ஏன்னா 68க்கு அப்புறம் 9ஆல டிவைட் ஆகிற நம்பர் எதுனா 72. அதாவது 68க்கு அப்புறம் 9ஆல டிவைட் ஆகிற நம்பர் 72 தான் டிவைட் ஆகும். அப்ப இது ஏவோட என்னமா இருந்தாக்கா 72 வந்திருக்கும், 4 இருந்தா வந்திருக்கும். அப்ப 68 4 கூட்டினா 72 வரும். அப்ப 72 9ஆல ஈஸியா நம்ம டிவைட் பண்ணலாம். முழு நம்பர் டிவைட் பண்ணும்போது 72 டிவைட் ஆகும். ஆனா இப்படியும் போடலாம். இல்ல நான் ஆப்ஷன் வச்சோம் ஏவோட வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 69 9ஆ டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் 4 வச்சு பாருங்க. 68 4 கூட்டினா 72. அப்ப டிவைட் ஆகும். இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்திருந்தா இந்த டிவிசிபிள் ரூல் 9 தெரிஞ்சிருந்தா தான் ஈஸியா போட முடியும். அதை தவிர நீங்க ரூல் தெரியாம இந்த சம் அட்டன் வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம்முங்க. கரெக்டா எல்லாத்தையும் கூட்டிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் கூட்டணும் கூட அவசியம் கிடையாது. அப்படியே நம்பர் கண்ணில் பார்த்து அப்படியே கூட்டிடலாம். கூட்டிட்டு +A போட்டு ஏவோட வேல்யூ என்ன போட்டா டிவைட் ஆகும்னு பார்த்துட்டு அந்த நம்பருக்கு போட வேண்டியதான் வேலை. புரிஞ்சுதுங்களா? ஓகேங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 41 × 43 + 43 × 43, அதாவது 41 to the power of 43 + 43 power of 43. இது கொடுத்துக்கிற நம்பர். இந்த எண் வந்து இஸ் டிவிசிபிள் பை, இந்த நம்பர் வந்து எதால டிவைட் ஆகும்? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் எதால டிவைட் ஆகும்? அதாவது இந்த மாதிரிலாம் சம் கொடுத்தா உங்களால வந்து ஸ்ட்ரெயிட் சம்மா போடவே முடியாது. ஷார்ட்கட் இருந்தால் தான் போட முடியும். எனி ஃபார்முலா இருந்தால் தான் போட முடியும். ஏன்னா இது 41 43 தடவை பெருக்கிட்டு கால்குலேட்டரே இருந்தால் கூட மட்டிலே பண்ணிட்டு ப்ளஸ் 43/43 போட்டாலும் கால்குலேட்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே கையில் போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். போட்டு பார்த்தா உங்களுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். அப்படி இருந்தாலும் ஆன்சர் வராது. இந்த மாதிரி சம்முக்கு வந்து நீங்க உடனே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலாவும் ஞாபகம் வரணும். ஃபார்முலா இல்ல ஒரு கண்டிஷன்ஸ் ஞாபகம் வரணும். அதாவது என்ன கண்டிஷன்ஸ்னா x to the power of n plus a to the power of n. இந்த நம்பர் இந்த மாதிரி ஒரு வடிவத்துல ஒரு நம்பர் இருந்து அது எதால டிவைட் ஆகும்னா x plus a வால டிவைட் ஆகும். எப்போ அது x plus a வால டிவைட் ஆகும்னா if the value of n, மேல பவர்ல n இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஆட் நம்பரா இருந்தா டெஃபினட்டா அது அந்த பேஸோட ஆடுக்கு டிவைட் ஆகும். அதாவது திரும்ப சொல்றேன் பாருங்க, x to the power of n plus a to the power of n இந்த மாதிரி ஒரு நம்பர் வடிவத்துல இருந்து இது எந்த நம்பரால டிவைட் ஆகும்னா x plus a வால டிவைட் ஆகும். அந்த ரெண்டு பேஸையும் கூட்டினா வர நம்பரால டிவைட் ஆகும். எப்பன்னா if the value, அதாவது இது மேல இருக்க என்னோட வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அந்த என்னோட வேல்யூ ரெண்டுமே ஆட் நம்பரா இருந்தா, ஒற்றை எண்ணா இருந்தா கண்டிப்பா இது x plus a வால டிவைட் ஆகும். அதே கண்டிஷன் பிரகாரம் இந்த நம்பர் எழுதுவோம். 41 அடுக்கு 43 பிளஸ் 43 அடுக்கு 43 இதான் கொடுத்துக்கிற நம்பர். இப்போ இந்த கண்டிஷன் பிரகாரம் இதை பாருங்க. இங்க என்ன இருக்குன்னா என்னோட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும், ஆட்ல இருந்தா தான் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும். என்னோட வேல்யூ ஆட் ஒற்றை எண்ணா இருக்கும். இதான் மேல இருக்குதான் என். இந்த ரெண்டு நம்பரும் பாருங்க, ரெண்டுமே ஒற்றை எண் தான். சேமா இருக்குதோ இல்லையோ, சேமா இருக்குது பிரச்சனை கிடையாது. ஒற்றை எண்ணா இருந்தா இது வேற நம்பரோட 83 இருக்கலாம், எதனா இருக்கலாம், ஆனா ஒற்றை எண்ணா இருக்கணும். ஆட் நம்பரா இருந்தா எந்த கண்டிஷன் செட் ஆகும்னா x plus a விட டிவைட் ஆகும். அப்ப நம்ம ரெண்டுமே ஆட் நம்பர் இருக்குது, இந்த கண்டிஷன் செட் ஆகுது. அப்ப இதோட பேஸ் x plus a னா இது x, இது a, இதான் பேஸ் எடுத்துக்கணும். அப்ப இங்க பேஸ் என்ன இருக்கு பாருங்க, 41 இருக்கு, இங்க வந்து 43 இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 84. அப்ப 84ஆல இந்த நம்பர் டிவைட் ஆகும். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. வித்தின் 30 செகண்ட்ல இதை போடலாம். அதாவது இந்த கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தோடனே அப்போ உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும், ஆட் நம்பரா தான் இருக்கும். ரெண்டுமே ஆட் நம்பரா, என்னோட பவர் வந்து ரெண்டுமே ஆட் நம்பரா இருந்தா அதோட பேஸோட கூட்டலுக்கு டிவைட் ஆகும். இதான் ரூல். அப்ப அந்த ரூல் பிரகாரம் 84 நம்மளுக்கு ஆன்சர் வந்து எங்க இருக்கு, இது 84 தாங்க. 86ல 84. ஓகேங்களா, ஆன்சர் வந்து நம்மளுக்கு 84. ஓகேங்களா, இந்த ரூல் பாருங்க. இந்த ரூல் பிரகாரம் இந்த மாதிரி சம் இதுக்கப்புறம் வந்தா டெஃபினட்டா விட்டு வந்துடாதீங்க, ஈஸியா நம்ம போடலாம். ஓகேங்களா, இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட், அதாவது லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து தட் இஸ் கம்ப்ளீட்டட் பை டிவிசிபிள் பை 49
எந்த நம்பர் வந்து 49ஆல, அதாவது எந்த 4 டிஜிட் நம்பரு 49ஆல் டிவைட் ஆகும்? கீழே கொடுக்கப்பட்ட நம்பர்ல எந்த 4 டிஜிட் நம்பரு நம்மளுக்கு வந்து 49ஆல் டிவைட் ஆகும்? இதான் கொஸ்டின். கொஸ்டின் திரும்ப சொல்றேன் பாருங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட். அதாவது அதிகப்படியான 4 இலக்க எண் 4 டிஜிட் நம்பர் வந்து எந்த நம்பர் வந்து 49ஆல முழுமையா கம்ப்ளீட்டட் பை முழுமையா டிவைட் ஆகும்? இதான் கொஸ்டின். இதுல 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 4 நம்பரை நம்ம எடுத்து செக் பண்ணாம ஹையஸ்ட், அதாவது லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா அப்படின்னு பார்ப்போம். அதாவது லார்ஜஸ்ட் 4 டிஜிட் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னாது 1000 இதான் ஸ்மாலஸ்ட். இதுக்கு முன்னாடி போனா 999 வந்துடும். ஓகேங்களா? இது 999 வந்து லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர். அதுக்கப்புறம் இது 4 டிஜிட். அப்ப ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து 1000. சாரி 1000 தான். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கேட்கும் போது அப்ப இது ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். லார்ஜஸ்ட்னு வரும்போது எந்த நம்பர் வரும் நம்மளுக்கு? 99999 வரும். இதுக்கப்புறம் இது வந்து 4 ஜீரோ ஆயிடும், 5 டிஜிட் நம்பர் ஆயிடும். ஓகேங்களா? லார்ஜஸ்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து 999999 லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர். அந்த நம்பரை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 49 டிவைட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அந்த நம்பர் எடுக்கிறோம், 49 அப்படியே போட்டு இதான் லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர். இப்போ 49 நம்ம எதால் டிவைட் பண்ண 49ஆல் டிவைட் பண்றோம். ஓகேங்களா? பாருங்க 2998. பேலன்ஸ் எவ்வளவு? 1. இப்போ இந்த 9 கொண்டு வரோம். 9 கொண்டு வரும்போது 19 ஆகுது. 19 டிவைட் ஆகல, 49 பெரிய நம்பரா இருக்கு. அப்ப ஜீரோ சேர்த்து அகைன் இன்னொரு நம்பரையும் கொண்டு வரும். சாதாரண டிவிஷன் தான். இப்போ 199. 199ல எத்தனை 19 இருக்கு? 4 49. சாரி, எத்தனை 49 இருக்கு? 4 49 இருக்கு. 4 49 எத்தனைனா 196. 436 கரெக்டா டிவைட் பண்ண மல்டிப்ளை பண்ணா 196. பேலன்ஸ் எவ்வளவு வந்து நிக்குது? 3ன்னு வந்து நிக்குது. நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்குன்னா கம்ப்ளீட்லி அதாவது முழுமையா நம்மளுக்கு வந்து 49 டிவைட் ஆகிற நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல 6ன்னு இருந்தா 0 ஆயிருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்துருக்கணும் 6 இருந்திருக்கணும். அப்போ 999ல இருந்து பேலன்ஸ் என்ன வந்ததோ அதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்னா 9996 வரும். இதுதான் நம்மளுக்கு வந்து லார்ஜஸ்ட் 49ஆல டிவைட் ஆகிற 4 டிஜிட் நம்பர். அந்த ஆப்ஷன் இதுல இருக்கான்னு பாருங்க. அப்போ இதுதான் ஆன்சர். இதை விட்டுட்டு நீங்க வந்து ஒன்னு டிவைட் பண்ணி டிவைட் ஆகுதா பார்த்தா உங்களால செட் ஆகாது, ரொம்ப லேட் ஆயிடும். அப்போ இந்த பேஸ்ல போட்டுலாம். லார்ஜஸ்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுல எவ்வளவு பேலன்ஸ் வருதோ அந்த லார்ஜஸ்ட் வந்து மைனஸ் பண்ணா வரப்போகுது. ஓகேங்களா? அவ்வளவுதான். மைனஸ் தான் பண்ண, பிளஸ் பண்றாதீங்க. பிளஸ் பண்ணா 5 டிஜிட் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி நம்பர் கேட்டா 3 டிஜிட்டும் இப்படியே கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ண, 3 டிஜிட் கேட்டா 999 40 டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு வருதோ 999 மைனஸ் பண்ணா அதான் லார்ஜஸ்ட். அதாவது 3 டிஜிட்ல இருக்கிற லார்ஜஸ்ட்ல 40 டிவைட் ஆகிற நம்பர். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 4 டிஜிட் நம்பர் 40 டிவைட் ஆகுதுன்னா டிவைட் பண்றோம், பேலன்ஸ் 3 வருது, பேலன்ஸை கழிக்கிறோம். கூட்டக்கூடாது, கூட்டினா 4 டிஜிட் ஆயிடும், கூட்டவும் கூடாது. அப்போ கழிச்சா நம்ம என்ன வருதோ அதான் நமக்கு ஆன்சர். அப்ப 4 ஆப்ஷன் ஈஸியா இருக்கு. இதை விட்டு நீங்க தனித்தனியா இண்டிவிஜுவலா டிவைட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டிவைட் பண்ணா டைம் வேஸ்ட், கணக்கும் கரெக்டா வரும்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த மெத்தட்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எத்தனை டிஜிட் நம்பர் கேட்டாலும் டிவைட் ஆகுது கேட்டா மொத்தமா டிவைட் பண்ணிட்டு பேலன்ஸ் நான் வருதோ அதுல இருந்து கழிச்சு பார்த்து வர ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. விச் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9? ஓகேங்களா? பாருங்க இந்த மாதிரி எல்லா எக்ஸாம் கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின் 9, 11 இந்த மாதிரி நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. 8 இந்த மாதிரி நம்பர் தான் கேட்டிருக்காங்க. டிவிசிபிள் ரூல் தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா இந்த கீழே இருக்கிற நம்பர்ல எந்த நம்பர் வந்து 9ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க அந்த ரூல் தெரியலனா, ஷார்ட்கட் தெரியலனா உங்களால ஒரு நம்பரே போட்டு டிவைட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா? அது டைம் வேஸ்ட், கரெக்டா வரும்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம ரூல் தெரிஞ்சதுனால, அதாவது ஒரு எண் 9ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா என்ன ரூல்னா அந்த எண்ணை கூட்டி அந்த எவ்வளவு நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை கூட்டி 9ஆல் டிவைட் பண்ணா டிவைட் ஆச்சுன்னா அது வந்து 9ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் தனித்தனியா ஸ்டெப்பா போன அவசியம் கிடையாது. ஷார்ட்கட்ல இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம், அப்படியே கூட்டுறோம். 5 கூட்டினா 11, 11 1 கூட்டினா 12, 12 13, 15. இந்த 15 இது டிவைட் ஆகாம டோட்டல் பண்றோம். 9ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் கிடையாது, டிவைட் ஆகிற நம்பர் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த நம்பர் எடுத்துக்கிறோம், இதை கூட்டுறோம். 8 9 17, 25 29 30, 30 வருது. 30 9ஆல் டிவைட் ஆகாது, அப்போ அதுவும் வராது. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. நான் ஷார்ட்கட்ல அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கிறோம். 4 9 கூட்டினா 13, 19, அப்புறம் 19 5 கூட்டினா 24, 24 3 27, 27 9ஆல டிவைட் ஆகும். அப்போ இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போகணும். இது டிவைட் ஆகுது, நெக்ஸ்ட் நீ கூட்டி பார்த்தாலும் டிவைட் ஆக போறது இல்ல. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ஈஸியா 30 செகண்ட் ஈஸியா போடலாம். அது 9ஆல் டிவைட் ஆகுதுனாலும் சரி, 3ஆல் டிவைட் ஆனாலும் சரி, அந்த நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து கூட்டிங்க. அந்த எவ்வளவு நம்பர் இருக்கோ அதுல இருந்து கூட்டிங்க. என்ன டிஜிட் இருக்கோ எல்லாத்தையும் கூட்டி 9னா 9ஆல் டிவைட் பண்ணுங்க. 3 கிட்ட இருந்தா 3ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் மொத்த நம்பரும் டிவைட் ஆகும். அப்ப நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து இதுக்கு வந்து
49,653 வித்தின் 30 செகண்ட் கண்டுபிடிச்சோம். சப்போஸ் இந்த ரூல் தெரியல நம்ம என்ன பண்ணிருப்போம், 9ஆல இதை டிவைட் பண்ணிருப்போம், இதை டிவைட் பண்ணிருப்போம், இல்ல இதை டிவைட் பண்ணிருப்போம், டைம் வேஸ்ட். இப்போ வந்து ஷார்ட்ல ஈஸியா நம்பர் சம் ஆஃப் டிஜிட் கூட்டிட்டு 9 டிவைட் பண்ணி பார்த்து நம்மளுக்கு வருதா, இப்போ ஓகே, இது வந்து இதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம் பாருங்க, which of the following number is divisible by 6? அதாவது கீழே கொடுத்துருக்க நம்பர்ல இந்த 4 நம்பர் கொடுத்துருக்கேன், இது எதால 6ஆல் டிவைட் ஆகும்? இப்போ நம்மளுக்கு டிவிசிபிள் ரூல் டெஃபினட்டா நிறைய தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ அது பிரகாரம் 6ஆல டிவைட் ஆகிற நம்பர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 6ஆல டிவைட் ஆகணும்னா ரூல் பிரகாரம் நான் என்ன சொல்லிப்பேன்னா, அந்த நம்பர் வந்து 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். அதான் 6ஆல் டிவைட் ஆகுது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டிவிசிபிள் போட்டிருப்போம், அதுல அந்த நம்பர் வந்து 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். அப்படி ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இது மொத்தமே 6ஆல் டிவைட் ஆகும். இதான் கண்டிஷன். இதான் 6ஆவது, அதாவது 6ஆல் டிவைட் ஆகும்னா டிவிசிபிள் ரூல் பிரகாரம் இதான் விஷயம். அப்போ 2ஆல டிவைட் ஆகணும், 3ஆல் டிவைட் ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம், 123,78. இது ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ 2ஆல டிவைட் ஆகிறதுக்கு ரூல் பிரகாரம் என்ன சொல்லுது, 2ஆல டிவைட்னா எந்த நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து 2ஆல டிவைட் கேட்டிருக்காங்களோ அதோட லாஸ்ட் நம்பர் வந்து ஈவனா இருக்கணும் ஆர் ஜீரோவா இருக்கணும். இதோட லாஸ்ட் நம்பர் ஈவன் தான். 8ன்றது 8 இருக்கு, 8 வந்து ஈவன் நம்பர். அப்போ இது 2ஆல டிவைட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஓகேங்களா? இன்னொன்னு, இது ஒன்னு மட்டும் 2ஆல டிவைட் ஆகும் சொல்லிட்டு 6ஆல் டிவைட் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் வேற என்ன போனோம், 3 கண்டிஷன் செக் பண்ணணும். இது 3ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 3ஆல இது டிவைட் ஆகும்னா என்ன கண்டிஷன், 3ஆல டிவைட் ஆகணும், 9ஆல் டிவைட் ஒரே கண்டிஷன் தான். ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கும், ஞாபகம் வரணும். இப்போ 3ஆல் டிவைட் ஆகும்னா சம் ஆஃப் டிஜிட் டிவைடட் பை 3, அதான் ரூல். அப்போ இதை நம்ம என்ன பண்றோம், இது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 + 2 + 3 + 7 + 8. ஏன் உங்களுக்கு ஆட் பண்ண, அப்படியே கூட கூட்டி போடலாம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ஆட் பண்றேன். அப்போ இதை ஆட் பண்ணும்போது இது 3ஆல் டிவைட் ஆகும். டிவைட் ஆச்சுன்னா இது ரெண்டுமே டிவைட் ஆச்சு சொல்லிட்டு 6ஆல் டிவைட் ஆச்சு நம்ம சொல்லிடலாம். இப்போ நம்ம கூட்டி போடுறோம். 1 2 கூட்டினா 3, 3 3 கூட்டினா 6, 6 7 கூட்டினா 13, 13 8 கூட்டினா 21. ஓகேங்களா? 21 டிவைட் பை 3, இது டெஃபினட்டா டிவைட் ஆகுது. 7 3 21, 7 அப்ப 7 3 வருது. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆல் டிவைட் ஆகுது. அப்போ ஆரோட ரூல் பிரகாரம் ஒரு எண் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அது 6ஆல டிவைட் ஆகும். அப்போ இதுதான் ஆப்ஷன். ஆன்சர்ஸ் கரெக்ட். ஓகேங்களா? இது டிவைட் ஆகாத பட்சத்தில் நீங்க பண்ண இதுக்கு போயிருக்கணும். அதாவது ஒரு சம் எடுக்கும் போதுங்க நீங்க ரூல் தெரிஞ்சதுனாவே அந்த சம்மை ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணிடலாம். அதாவது 2ல இருந்து 20 வரைக்கும் ரூல் போன கிளாஸ்ல எடுத்துருக்கு, போன வீடியோல பாருங்க. அதுல என்ன நான் சொல்லிருக்கோமோ அதுதான். இது வரைக்கும் பார்த்த 9 சம்லயே நம்ம 11 ரூலை போட்டிருப்போம். இந்த மாதிரி 9 3 8 இந்த ரூல் தான் ஈஸியா போட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்க வந்து நீங்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்களா, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ரூல் சொல்தோ அது பிரகாரம் போட்டா ஷார்ட் கட்டாவும் கரெக்டாவும் ஆன்சர் நம்மளால போட முடியும். இந்த கொஸ்டின் அப்படிதான் போட்டிருக்கோம் பாருங்க. இல்ல எல்லாத்தையுமே 6ஆல் டிவைட் பண்ணி வந்துருக்கணும். நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்றோம், 2ஆல, அதாவது 6ன்றது 2 3 டிவைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்குன்றதுக்காக 2 நம்ம ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல. லாஸ்ட் நம்பர் ஈவன் ஆர் ஜீரோ வந்தா 2, 3னா சம் ஆஃப் டிஜிட் டிவைட் பை 3. நான் கூட இது எக்ஸ்ட்ராக்காக தான் போட்டு பார்த்தேன். நீங்க அப்படியே கூட்டிடலாம். கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் வந்து டக்குன்னு உடனே ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க 10வது சம், which of the following number is divisible 12? போன சம் வந்து 6 பார்த்தோம். இப்போ இந்த கீழே இருக்கிற நம்பர்ல, இந்த கொடுத்துக்கிற நம்பர்ல வந்து எது 12ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ 12ஓட ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம 12ஆல டிவைட் ஆகும்னா அந்த நம்பர் 4ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆயிருந்தா அது 12ஆல டிவைட் ஆகும். இதான் 12ஓட ரூல். ஓகேங்களா? அந்த டிவிசிபிள் ரூல் பாருங்க, அது தெரிஞ்சதான் ஈஸியா இருக்கும். இப்போ 12ஆல டிவைட் ஆகும், 4ஆல டிவைட் ஆயிருக்கணும், 3ஆல டிவைட் ஆயிருக்கணும். இப்போ வந்து 4 × 3, அப்ப 4ஆல டிவைட் ஆயிருக்கணும் அப்படின்னா 4ஓட கண்டிஷன் தான், ஒரு எண் 4ஆல டிவைட் ஆயிருக்குன்னா லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆச்சுன்னா அது எல்லா டிஜிட் 4ஆல டிவைட் ஆகிற மாதிரி அர்த்தம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஒரு எண் 3ஆல டிவைட் ஆகும்னா சம் ஆஃப் டிஜிட் டிவைட் பை 3, அது கரெக்டா மீதி, அதாவது கரெக்டா கம்ப்ளீட்லியா 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அது வந்து 3ஆல் டிவைட் ஆகுது அர்த்தம். அப்ப ரெண்டுமே டிவைட் ஆச்சுன்னா 12ஆல் டிவைட் ஆகுது அர்த்தம். இப்போ நம்பர் எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கும் போது நம்ம என்ன பண்றோம், 83 412 இருக்குது. இப்போ எல்லா நம்பரையும் போடணும். 4ஆல டிவைட் ஆகும்னா என்ன ரூல், லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும். அப்போ லாஸ்ட் டிஜிட் 12 டெஃபினட்டா 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ செகண்ட் கண்டிஷன், ரெண்டாவது என்ன பண்ணோம், 3ஆல டிவைட் ஆக தான் பார்க்குறோம். 3ஆல ஒரு எண் டிவைட் ஆகும்னா சம் ஆஃப் டிஜிட் வந்து 3 இதனால டிவைட் ஆகுனா நம்மளுக்கு 3ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்போ சம் ஆஃப் டிஜிட்னா 8 3 கூட்டுறோம், 11 11 4 15 16 18. அப்போ இதை கூட்டினா 18 வருது, டிவைட் பை 3. இதுவும் நம்மளுக்கு கரெக்டா டிவைட் ஆகுது, 6 டைம் வகுப்பது. அப்ப இந்த ஒரு எண் வந்து நம்மளுக்கு 4ஆல டிவைட் ஆகுது, 3ஆல் டிவைட் ஆகுது. இப்ப இந்த எண் 4ஆலையும் 3ஆல் டிவைட் ஆகுறதுனால இது மொத்தமா 12ஆல டிவைட் ஆகுது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்களா இதை விட்டுட்டு வந்துடாதீங்க. என்ன ரூலோ
அந்த ரூல் சாட்டிஸ்ஃபை பிறகு கரெக்டா செட் ஆகுதான் பாருங்க. அதுதான் டிவிசிபிள் ரூல்ல பாருங்க நான் சொல்லியிருப்பேன் 2ல இருந்து 20 வரைக்கும் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு நம்பரும் எதில் டிவைட் ஆகும் சொல்லியிருப்பேன். அதை வச்சு நம்ம ஈஸியா நம்ம வந்து இந்த மாதிரி சம்முல ஈஸியா நம்ம போட்டு போயிருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் டு பி ஆடட். இந்த வார்த்தை கவனிக்கணும். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் டு பி ஆடட் டு 1739. இந்த நம்பர் கூட எதை ஆட் பண்ணா ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் டு பி ஆடட், எந்த நம்பரை ஆட் பண்ணா மினிமம் எந்த நம்பரை ஆட் பண்ணோம்னா அந்த எண் வந்து 11ஆல டிவைட் ஆகும். இதான் கொஸ்டின். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் டு பி ஆடட் டு 1739 so that it exactly divisible by 11. இந்த 1739 கூட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா அது வந்து கரெக்டா 11ஆல டிவைட் ஆகும். இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், 1739 கேட்டுக்கிறதுனால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை நீங்க என்ன பண்றீங்க 11ஆல தான் சொல்லிருக்காங்க, 11ஆல டிவைட் பண்ணி பாருங்க என்ன மீதி வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் எதை ஆட் பண்ணா அது டிவைட் ஆகுன்றதை பார்ப்போம். அவ்வளவுதான். இப்போ வந்து ஓர் 11 பேலன்ஸ் 6 63. 63 எத்தனை 11 இருக்கு, 5 11 55. 63 55 கழிச்சா 8. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் 9 டைரக்டா இறக்கிறோம் 89. 89ல 8 11 88 பேலன்ஸ் 1 வருது. இப்போ எக்ஸாக்ட்லியா டிவைட் ஆகும், எக்ஸாக்ட் 0 வரணும். இப்போ எக்ஸாக்ட்லியா 0 அதாவது ஆட் பண்ணி எந்த நம்பர் ஆட் பண்ணா இது எக்ஸாக்ட்லியா 0 அதாவது டிவைட் ஆகும் அதான் கேட்டிருக்காங்க. இப்போ இது கூட எந்த நம்பர் இருந்திருந்தா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க 11 இருந்திருந்தாவா 2 இருந்திருந்தாவா 1 10 லீஸ்ட் நம்பர் எதை இருந்திருந்தா இது கரெக்டா 11 டிவைட் ஆகும். லீஸ்ட் நம்பர் இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் இது கூட 11 ஆட் பண்ணி பாக்குறோம். 11 ஆட் பண்ணா 12 ஆயிடும். 12 11 டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகுது. அப்ப இது வராது. நெக்ஸ்ட் இது கூட 2 ஆட் பண்ணி பாக்குறோம். 2 ஆட் பண்ணி பார்த்தா 1 2 கூட்டா 3 3ன்றது டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 1 ஆட் பண்ணி பாக்குறோம். 1 கூட 1 ஆட் பண்ணா 4, சாரி 1 கூட 1 ஆட் பண்ணா 2 2 டிவைட் ஆகாது. லாஸ்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 10. இது கூட 10 ஆட் பண்ணி பாக்குறோம். அதாவது பேலன்ஸ் வந்தது கூட என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த நம்பர் கூட எதை ஆட் பண்ணா 11ஆல டிவைட் ஆகும் கேட்டிருக்காங்க. அதனால 11ஆல டிவைட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு மீதி வந்து 1 வருது. இந்த 1 கூட எதை ஆட் பண்ணா அந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகும்னு பாக்குறோம். கொடுத்துக்கிற 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் செக் பண்ணிட்டோம். 4வது ஆப்ஷன் 10, அதனால 10 ஆட் பண்றோம். 10 ஆட் பண்ணா 11. அப்ப ஈஸியா நம்மளுக்கு ஒரு 11 கரெக்டா பேலன்ஸ் 0 வந்துடும். அப்ப நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 10. ஓகேங்களா? இதுல வந்து மைனஸ் பண்றது ஒண்ணு மைனஸ் பண்ணாதீங்க, அப்படி கொஸ்டின் கிடையாது. இன்னொரு சம் போட்டிருப்போம். கேட்டிருக்க கொஸ்டின் வந்து இந்த நம்பர் கூட எதை ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த நம்பர் முழுசா டிவைட் ஆகும் தான் கேட்டிருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம் 10 ஆட் பண்ணி 11. அப்ப இது கொடுத்துக்கிற ஆப்ஷன் 10. இங்க இருக்கிற ஆப்ஷன்ல எதை ஆட் பண்ணா வரும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண இங்க இருக்கிற ஆப்ஷன்ல 10 ஆட் பண்ணாதான் அது முழுமையா டிவைட் ஆகும். அப்ப ஆன்சர் வந்து 10. ஓகேங்களா? ஓகேங்க, இன்னைக்கு நம்ம 11 சம் பார்த்தோம். இந்த 11 சம்மும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இந்த டைப்ல தான் எக்ஸாம் கேட்பாங்க. டிவிசிபிள் ரூல் கண்டிப்பா நம்பர் சிஸ்டத்துல டிவிசிபிள் ரூல் ஒரு சம் கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு மார்க் கண்டிப்பா டெஃபினட்டா இருக்கு. அதனால ரொம்ப ஈஸியானது. புரிஞ்சிங்கன்னா அந்த ரூலை தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. அந்த ரூல்ல முக்கியமான நம்பர் வந்து 2ல இருந்து 20க்குள்ள சொல்லி கொடுத்தேன். எதெல்லாம் உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சு முடியும் திரும்ப நம்ம சொல்லி பாக்குறேன். இங்க பாருங்க 2 ஒரு எண் 2ஆல டிவைட் ஆகுதுன்னு கேட்டாங்களா, இந்த ரூல் பிரகாரம் அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து 2, அதாவது ஈவன் நம்பரோ ஆர் 0வா இருந்தா கண்டிப்பா 2ஆல டிவைட் ஆகும். ஞாபகம் வச்சுங்க, பதிய வச்சுங்க. இது மனப்பாடம் அவசியம் இல்லைங்க. ஒரு எண் கொடுத்துட்டு 2ஆல டிவைட் ஆகுதுன்னு கேட்டாங்களா அது வந்து லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரா இருக்கலாம், இல்ல வந்து 0வா இருந்தா டெஃபினட்டா வந்து அது 2ஆல டிவைட் ஆகும். டைரக்டா 2ஆல டிவைட் ஆகும் கேட்க மாட்டாங்க. வேற ஏதாவது போடும்போது நம்மளுக்கு அது வரும். இப்ப 18ஆல டிவைட் ஆகுது கேட்டா 9 × 2 அப்படி போடும்போது 2ஆல டிவைட் நம்பர் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இப்ப 6ன்னு போட்டோம் சம், அதுல 3 × 2 போட்டோம் 2ஆல டிவைட், அந்த மாதிரி இது ஞாபகம் வச்சுங்க. ஒரு எண் 2ஆல டிவைட் ஆகுதுன்னா அது லாஸ்ட் டிஜிட் ஈவனா இருக்கணும் இல்ல 0வா இருக்கணும். உங்களுக்கு ரிமெம்பர் பண்றதுக்காக திரும்ப இதை சொல்றேன். அதே நம்பர் ஒரு எண் 3ஆல டிவைட் ஆகுதுன்னா சம் ஆஃப் டிஜிட், அதாவது அந்த எண்ணை வந்து அந்த டிஜிட்டை வந்து ஆட் பண்ணிட்டு 3ஆல டிவைட் பண்ணா அது முழுமையா கம்ப்ளீட்லியா டிவைட் ஆச்சுன்னா அது வந்து 3ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4. இப்போ ஒரு எண் 4ஆல டிவைட் ஆகும்னா அதோட லாஸ்ட் 2 டிஜிட் என்னவா இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா அது வந்து 4ஆல டிவைட் ஆகும். ஆர் 0 0 லாஸ்ட் 2 டிஜிட் 0 0 வந்தா 4ஆல டிவைட் ஆகும். இது 4 ரூலோட கண்டிஷன். இப்போ ஒரு எண் 5ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா ஆக்சுவலா வந்து 5ஆல டிவைட் ஆகணும் லாஸ்ட் டிஜிட் வந்து 5ஆ இருக்கலாம் இல்ல 0வா இருக்கணும். இப்படி இருந்தா அது 5ஆல டிவைட் ஆகும். ஒரு எண் 6ஆல டிவைட் ஆகும்னா 3 × 2 அது 3ஆல டிவைட் ஆகணும் 2ஆல டிவைட் ஆகும். 3 கண்டிஷன், 3ஓட கண்டிஷன் இது, 2ஓட கண்டிஷன் இது. நெக்ஸ்ட் 7 வந்து கொஞ்சம் கஷ்டம். அது பேலன்ஸ் டிஜிட் மைனஸ் லாஸ்ட் டிஜிட் × 2 போட்டு 7 போடுவோம். ஈஸியானது மட்டும் பார்ப்போம். 8. ஒரு எண் 8ஆல டிவைட் ஆகும்னா நம்மளுக்கு வந்து அதோட லாஸ்ட் 3 டிஜிட் வந்து நம்மளுக்கு எதால டிவைட் ஆகும் 8ஆல டிவைட் ஆகணும். 3 டிஜிட், அதாவது 3 டிஜிட் வந்து 8ஆல டிவைட் ஆகணும், இல்ல 3 டிஜிட் வந்து 0வா இருந்தாலும் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 9. 9 வந்து ஈஸி, 3 கண்டிஷனும் அதே தான். சம் ஆஃப் டிஜிட் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி 9ஆல டிவைட் ஆச்சுன்னா அது 9ஆல டிவைட் ஆகும்.
10 ஈஸிங்க. 10ஆல் டிவைட் ஆகும்னா லாஸ்ட் இது 0 வந்தால் 10ஆல் டிவைட் ஆகும். 11 அப்பப்போ கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு எண் 11ஆல் டிவைட் ஆகும்னா அதெல்லாம் பண்ணுங்க, ரிவர்ஸில் 1 2 3 போட்டுங்க. போட்டுட்டு சம் ஆஃப் ஆட் டிஜிட் போடுங்க, மைனஸ் சம் ஆஃப் ஈவன் டிஜிட் டிவைட் பை 11 போடுங்க. அது 0வோ இல்லை 11ஆல் டிவைட் பண்ண நம்பராக வந்தால் அந்த எண் 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா, இது வரைக்கும் தான் கொஸ்டின். நெக்ஸ்ட் 12 பாருங்க. இப்போ 12ஆல் டிவைட் ஆகுது கேட்டாங்கன்னா 4 × 3 அவ்வளோதான். ஒரு எண் 4ஆலையும் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது 12ஆல் டிவைட் ஆகும். 4ஓட ரூல் தெரியும், 3ஓட தெரியும். 13 வேண்டாம், அது ஃபார்முலா மாதிரி வருது. அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேலன்ஸ் டிஜிட் மைனஸ் லாஸ்ட் இன்ட்டு 2 அப்படின்னு போட்டிருப்போம். ஓகேங்களா, அந்த வீடியோவில் பாருங்க, அப்போ தெரியும். நெக்ஸ்ட் வந்து 13. நெக்ஸ்ட் 14. இப்போ 14ன்னு பார்க்கும்போது 14னா 7 × 2 7ஆல் டிவைட் ஆகணும், 2ஆல் டிவைட் ஆகணும். நெக்ஸ்ட் 15. 15ன்னு பார்க்கும்போது 5 × 3 ஒரு எண் வந்து 5ஆல் டிவைட் ஆகணும், 3ஆல் டிவைட் ஆகணும். 5 3லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து 16. 16 வந்து லாஸ்ட் 4 டிஜிட். இல்லை வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா 4 0 இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இல்லை 4 × 4ன்னு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை 8 2 16 எதை போட்டாலும் இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் 16 டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 17 வேணா 18. 18 வந்து நான் சொல்லலாம் 9 × 2 9ஆல் டிவைட் ஆகணும், 2ஆல் டிவைட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து 20. 20னா லாஸ்ட் டிஜிட் 0வா இருக்கலாம், அதே சமயம் அதுக்கு முன்னாடி டிஜிட் வந்து ஈவன் நம்பரா இருக்கணும். இதெல்லாம் இந்த ஃபுல் விஷயத்தையுமே வந்து நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த சம் 11 சம் புரியாதவங்களுக்கு இதை பார்த்துட்டு கூட பாருங்க, உங்களுக்கு ஐடியா வந்துடும். அதாவது எக்ஸாமில் இந்த மாதிரி சம் கேட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மார்க் விட்டு வந்துடக்கூடாதுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் சம்மும் பாருங்க, பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகேங்க. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸில் டிவிசிபிள் ரூல் சம்மந்தமான சம்ஸு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அது எப்படி போகணும்னு ஃபைனலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எல்லாம், அதாவது நீங்கள் நெட்டில் போயிட்டு கொஸ்டின் பேப்பர் இருந்தால் சர்ச் பண்ணுங்கள். டிவிசிபிள் ரூல் நம்பர் சிஸ்டத்தில் டிவிசிபிள் ரூல் சம்மந்தமான எந்த சம்மந்தாலும் போட்டு பாருங்கள். நம்பர் போடும்போது உங்களுக்கு ஐடியா வரும். எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நம்ம ரொம்ப நல்லது. ஓகேங்களா, நம்ம லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி நம்ம ஒரு இது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்போம். அதாவது அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. இன்னும் நிறைய பேர் அட்டன் பண்ணல. லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி சொன்னேன். எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க, எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்க. ஒரு எவ்வளோ டெஸ்ட் நீங்கள் எழுதுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்த சாப்டர் தான் கொடுத்துருக்கேன். கேலண்டர், கிளாக்கு, கோடிங், டிகோடிங், அந்த சம்பந்த எல்சிஎம், ஹெச்சிஎம் இதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். சிம்பிளிகேஷன் எடுத்து தான் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி பாருங்க. ஏன் திரும்ப அதை நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ டெஸ்ட் எழுதுறீங்களோ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். தப்போ ரைட்டாக 0 மார்க் கூட எடுங்க, பரவாயில்லைங்க. ஆனால் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க, கொஸ்டின் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆன்லைன் பேஸ் தான் ஆப்ஷன் பிரகாரம் தான் கொடுத்துருக்கோம். அதிலே ஆன்சர் வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணாது ஜஸ்ட் லைக் தட். என்னோட எப்பவுமே சொல்றதா நான் ஜஸ்ட் லைக் தட். என்னோட வீடியோ பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. நோட் புக் போடுங்க, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க, சம் அட்டன் பண்ணுங்க. இதோட நிறுத்தாம இதுக்கு மாதிரி சம் இருந்தாலும் போட்டு பாருங்க. ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா டெஃபினட் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எனக்கு சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸாக அதை நான் திருத்தி பண்ணி விட்றேன். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எடுப்போம். ஏன்னா என்னால் உடம்பு முடியல கூட உங்களுக்காக தான் திரும்ப கண்டினியூ பண்ணியிருக்கோம். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க. கோஆப்ரேட் மீன்ஸ் நீங்கள் என்னோட கிளாஸை வந்து ஜஸ்ட் லைக் பார்க்காம நீங்கள் போட்டுகிட்டே இருங்க, சம் போடுங்க. நம்ம எக்ஸாம் முன்னாடி எல்லா சிலபஸ் கவர் பண்ணி எக்ஸாமில் நம்ம செலக்ட் ஆகிட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுன்றதுக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாதான் உண்டு. ஓகேங்களா, நன்றி.